ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1082. இங்கு சில பக்தர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மதுரையில் திருமாலின் சோலையில் அழகருக்கு எல்லாவித தொண்டுகளையும் செய்து கொண்டு ஒரு ஜீயர் இருந்தார். அவர் பெரிய ஜீயர், திருவடி சம்பந்தம் பெற்றவர். எப்போதும் முனிகளின் திருமேனியையும் அவர் குணங்களையும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இருப்பவர் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் குணானுசந்தானம் பண்ணும்போது தம் ஆச்சாரிய விஷயமாக ஒரு தனியனும் இல்லையே, இருந்தால் நித்தியம் அனுசந்தானமாக இருக்கும் என நினைத்து கொண்டு அழகரை சேவிக்க புறப்பட்டார். அப்போது பெரிய ஜீயரின் திருவடி சம்பந்தம் பெற்ற சேனை முதலியார் அழகரை சேவிக்க வேண்டுமென வர அவரை அங்கு இருந்த ஜீயர் கண்டு அழைத்து கொண்டு பெருமாளை சேவிக்கச் செய்ய, பெருமாள் அந்த சேனை முதலியாருக்கு தீர்த்தம் பிரசாதங்களை அனுக்கிரகித்து நும் நாவிலிருந்து நும் ஆச்சாரியரான மணவாள முனிகளின் விஷயமாக ஒரு தனியனை சொல்லப் போகின்றோம், அதை இந்த ஜீயருக்கு சொல்லும் என நியமித்து அவர் திருமுடியிலே ஸ்ரீ சடகோமனை சேர்க்க அவரும் ஸ்ரீ சைலேச என்ற தனியனை கூற, அதை அப்படியே நெஞ்சில் வாங்கி அர்ச்சகர் முதலில் குறிப்பிட்ட ஜீயருக்கு கூறினார். அவர் அந்த ஜீயரும் அந்த தனியனை பெற்று பேர் பெற்றவர் ஆனார். சற்று நேரத்துக்கெல்லாம் சேனை முதலியாரும் அர்ச்சகரும் அந்த ஜீயரிடம் வந்து தாங்கள் கூறிய அந்த ஸ்லோகத்தை தங்களுக்கு சொல்லும்படி கேட்டார்கள். இதென்ன தாங்கள் தாமே கூறினீர்கள், என்ன எங்களுக்கு ஒன்று தெரியாது என அந்த இருவரும் தாங்கள் அறியாமல் பெருமாள் தாமே அருளினபடியாய் தெரிவித்தார்கள். பிறகு அந்த தனியனை பெற்ற சேனை முதலியார் அந்த பெருமையை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டுமென அவசரமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்குள்ள பெரியோர்களுக்கெல்லாம் ஸ்ரீ சைலத்தனியன் பெருமையை அழகர் நிகழ்த்தியபடி தெரிவித்தார். எல்லோரும் கேட்டு அழகிய மணவாளன் ஓடு திரு வேங்கடமுடையானும் அழகனும் இத்தனியனை உகந்து அருளியதால் மணவாள முனிகளின் பெருமை அளவிட முடியாததென உகந்தார்கள். இப்படியாக பெருமையாளரான முனிகளும் ஓரான் வழியாக வந்து எம்பெருமானார் காலம் தொட்டு பூர்வ ஆச்சாரியர்கள் எல்லாம் தங்களுள் அருளி வந்தமையை ஆன இரகசிய அர்த்தங்களையெல்லாம் பின்னுள் உள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்க வேண்டுமென பிள்ளை லோகாச்சாரியரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அருளி செய்த கிரந்தங்களில் முமுசுப்படி என்கின்ற இரகசியத்திற்கும் சீவ நவ பூஷணத்திற்கும் தத்துவ இத்துக்கும் ஆச்சாரிய கிருதத்துக்கும் வியாக்கியானம் இட்டு அருளிய ராமானுஜ நூற்றந்தாதி ஞானச்சாரம் பிரமேச்சாரம் சப்தகாதை முதலிய பிரபந்தங்களுக்கும் உரை அருளினார் அவர். பிறகு கீதைக்கு தாத்பரிய தீபம் என்ற உரையை அருளி ஈட்டுக்கு பிரமாண திரட்டு தத்வத்திரிய பிரமாண திரட்டு இவைகளை சேர்த்து அருளி உடையவரின் நித்தியம் என்னும் கிரந்தத்தை சுருக்கி ஜீயர்படி என்ற திருவாராதனை விளக்கத்தை அருளினார். மேலும் உபதேச பரம்பரையாக வந்த ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமைகளை காட்டும் உபதேச ரத்தினமாலை என்னும் நூலையும் திருவாய் மொழியின் முக்கிய பொருட்களை விளக்கும் திருவாய் மொழி நூற்றந்தாதி என்னும் நூலையும் அருளி செய்தார் அவர். முன்பே எதிராஜ வம்சத்தை அருளி இருந்தது சொல்லப்பட்டது. மற்றும் இயல் சாற்றும் விடுதி ஸ்லோகங்களும் பாசுரங்களும் அருளினார் அவர். திருவடிகளை அடைவதற்காக வரந்தரும் பெருமாள் பிள்ளை என்பவர் தனியே வந்து பாகவத புருஷாகர இல்லாமல் வணங்கி நிற்க, அதுவே காரணமாக அவரை ஏற்காமல் வெறுத்து பின் 6 மாதங்கள் பணிவிடை கொண்டு அங்கீகரித்து அடிமை கொண்டார் அவர். அவர் தீட்சையோடு இருந்தார், சவரம் செய்து கொள்ளாமல் இருந்தார். இதை பார்த்து ஜீயர் காரணம் வினவினார். அவரும் காரணத்தை கூறினார். ஜீயரும் கேட்டு ஆயின் இன்றைக்கு சவரம் செய்து கொள்ளும் என பணிக்க அவரும் ஆணைப்படியே செய்து கொண்டார். அதே சமயம் அவர் ஊரிலிருந்து அவருடைய தேவிகள் குழந்தையை பெற்று அன்றைக்கு 10வது நாளென செய்தி வந்தது. இதை உணர்ந்த பெரியோர்கள் பெரிய ஜீயரின் சர்வக்கியத்துக்கு எல்லா மறியும் தன்மைக்கு ஆச்சரியம் அடைந்தார்கள்.
பிறகு பெரிய ஜீயர் திவ்ய தேசங்களை சேவிக்க வேண்டுமென அண்ணன் முதலான பெரியோர்களோடு புறப்பட்டு பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளி தேவ பெருமாளை மங்களாசாசனம் செய்து நாளிருக்க பெருமாளுக்கு வைகாசி உற்சவம் நேர்பட பெரிய திருவடி உற்சவத்தையும் சேவித்து கொண்டு இருந்தார். அப்போது பெருமாள் கங்கை கொண்டான் மண்டபத்துக்கு எழுந்தருள அங்கு எறும்பிலியப்பா பெருமாளை சேவிக்க வந்து பெரிய ஜீயரை கண்டு தன்னை மறந்து அவரை சேவித்து மூர்ச்சையானார். பிறகு தெளிந்து எழுந்து ஜீயரை தண்டன் இட்டு அவரை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவித்தார். பின் உற்சவம் முழுவதும் சேவித்து கொண்டு எறும்பிலியப்பாவை அழைத்து கொண்டு ஜீயர் திருப்புட்குழி, கடிகாச்சலம், சோழசிங்கபுரம் பெருமாள்களையும் சேவித்து அப்பாவின் ஊரான எறும்பிக்கு வட திருவரங்கம் என்றும் குளத்துக்கு திருக்காவிரி என பெயர் சூட்டி எறும்பிலியப்பாவுக்கு அழகிய மணவாள தாசர் என பெயரிட்டு அபிமானித்தார். அங்கிருந்து திருமலைக்கு புறப்பட்டு போய் உடையவரையும் கோவிந்தராஜனையும் சேவித்து திருமலை ஏறி அங்குள்ள கோவில் கேள்வி ஜீயர் முதலானவர்களால் எதிர்கொள்ளப்பட்டு அடையே சேவித்து கொண்டு உள்ளே புகுந்து திருமலை மேல் எந்தையை சேவித்து அங்கு கோவில் நிர்வாகத்துக்கு இளங்கேள்வி எம்பெருமானார் ஜீயரை ஏற்படுத்தி அங்கிருந்து திருவெள்ளூர், திருநின்றவூர், திருமலிசை முதலியாண்டான் அவதார ஸ்தலம் பேட்டை, திருக்கச்சி நம்பி அவதார ஸ்தலம் பூவிருந்தவள்ளி, திருவல்லிக்கேணி, திருநீர்மலை, ஸ்ரீ பெரும்புதூர் முதலான திவ்ய தேசங்களை சேவித்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு எழுந்து அருளினார். அங்கு பேர் அருளாள பெருமாளை சேவித்து அவனுமதி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மதுராங்கத்துக்கு சென்று ஏரிகாத்த பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனையும் எதிராஜ பெரிய நம்பி அனுக்கிரகித்த மகிழ மரத்தையும் சேவித்து கொண்டு அன்று அங்கே தங்கியிருந்து மறுநாள் புறப்பட்டு திருஹிந்தபுரம் என்று தெய்வ நாயகனையும் திருவடி தொழுது அங்கிருந்து சோழ மண்டலத்தில் உள்ள பெருமாள்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு திருவாளி திருநகரிக்கு எழுந்து அருளினார். அவர் அங்கு திருமங்கை ஆழ்வாரை திருவடி முதல் திருமுடி வரை சேவித்து அவர் அழகில் ஈடுபட்டு சில பாக்களை பாடினார். அவர் அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமம் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் இருண்ட குழலும் சுருண்ட வளையும் வடித்த காதும் மலர்த்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் செறிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் வெளித்த முதுகும் குவிந்த இடையும் அள்ளி கயரும் அழிந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனி மாலையும் சாத்திய திருத்தண்டையும் சதிரான வீர சுழலும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் மறுவல் தம் உடல் துணிய வாழ் வீசும் பரகாலன் மங்கை மன்னரான வடிவே என அருளி செய்து மங்களாசாசனம் செய்து அருளி ஆழ்வாரை அடிமை கொண்ட வயலாளி மணவாளனையும் மங்களாசாசனம் செய்து பின்பு திருமணம் கொள்ளைக்கு எழுந்து அருளினார். அவர் பின்பு பற்பலவாறு ஈடுபட்டு சேவித்து புறப்பட்டு வழியில் உண்டான திவ்ய தேசங்களையெல்லாம் சேவித்து கொண்டு திருக்கண்ணபுரம் அடைந்தார். அங்கு சௌரிராஜனையும் மங்களா சாசனம் செய்து அந்த சன்னதியில் திருமங்கை ஆழ்வாரை அச்சா திருமணியில் ஏறி அருளப் பண்ணி அங்கிருந்து புறப்பட்டு தென்துவரையில் மன்னாரை சேவித்து அவருக்கு திருவாய் மொழியில் 3ஆம் பத்தில் 3ஆவதான மாசரு ஜோதியை என்னும் பதிகத்தை நித்திய அனுசந்தானமாக சமர்ப்பித்து அங்கிருந்து திருநறையூர், திருக்குடந்தை முதலான திவ்ய தேசங்களை சேவித்து கொண்டு மீண்டும் திருவரங்கம் அடைந்து எம்பெருமானார் முன்னதாக பெரிய பெருமாளை சேவித்து தாம் கொண்டு வந்த சத்திர சாமரங்கள், ஆலவட்டங்கள், திண்டுக்கள் முதலானவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தம் மடத்திற்கு எழுந்தருளி முன்போல காலட்சேபம் அருளி கொண்டு இருந்தார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஆழ்வார்களின் அருளி செயல்களையும் சீவச நவபூஷணாதி ரகசியங்களையும் விசவத்வாசி சிகத்மணி என்னும் பட்டத்துக்கேற்ப உபநேசித்து கொண்டு ஞானத்தை வளர்த்து கொண்டு மாமுனிகள் வாழ்ந்து அருளும் காலத்தில் ஸ்ரீ நவபூஷணத்தின் பொருட்களை கேட்டறிந்திருந்த 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெறுப்பு காரணமாக தங்களுக்குள் சச்சரவு செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த சமயம் 2 நாய்கள் ஒன்றோடொன்று சண்டையிட்டன. அந்த நாய்களை குறித்த மாமுனிகள், நீங்களும்
இவர்களைப் போல ஸ்ரீவச நவபூஷண அதிகாரிகளோ அகங்காரத்தால் சச்சரவு செய்ய என கூற அது கேட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெட்கி தலைகுனிந்து விட்டு கொடுத்த வாதத்தை விட்டார்கள் அவர்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்